friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா சாக்லேட் சாண்ட்விச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து 250 grams மைதா எடுத்துக்கிறேன். 1 கப் இந்த பவுல்ல போட்டுக்கலாம். 1 கப் sugar powder, இதோ 250 grams தான் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொக்கோ பவுடர், இதோ வந்து 125 grams 1/2 கப் இது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 teaspoon பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஒரு சைடில் வச்சிடலாம். நான் 1/2 கப் பால் எடுத்துக்கிறேன், 125 ml இது. இப்போ வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். இல்லை ஊற்றிட்டு இப்போ இது நல்லா கலக்கிடலாம். இது ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த பவுலில். இது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பார்த்தீங்களா, மைதா, கொக்கோ பவுடர், சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதில் விஸ்க் வச்சு ஸ்லோவாக மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். மாவு போட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இப்போது இந்த கப்பில் பால் வினிகர் ஊற்றி வச்சுக்கிற பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நான் வந்து 1/4 கப் 60 ml குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். இதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் இதில் சேர்த்துடலாம். அப்புறமா ஆயில் ஆச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இப்போது நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் பேஸ் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போது இதில் போட்டப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டேப் குத்துக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வச்சிடலாம் உள்ள. இப்போது நான் வந்து பேக்கிங் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு டைமிங் செட் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். One eternity later. கேக்கு இப்போ எடுத்துடலாம்.
இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கின்னு ஆறிட்ட அப்புறம் இந்த மாதிரி கார்னர்ஸ் எட்ஜில் கட் பண்ணிக்கலாம் மெலிசா. இப்போ வெட்டி எடுத்துட்ட அப்புறம் இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் எப்படி வந்துக்குது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி ஒரு கேக் பீஸ் வச்சுட்டு கொஞ்சமாக சுகர் சிரப் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்ட அப்புறம் இங்கே வந்து காம்பவுண்ட் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாக்லேட் சிப் எடுத்துக்கிறேன். சும்மா டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் டாப்பிங்ஸ்க்கு. அப்புறமா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சாண்ட்விச் கேக்கை சாப்பிட்டு எப்படி வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஓகே, சாண்ட்விச் கேக் சூப்பராக வந்துக்குது. எவ்ரி பைட்லேயும் உங்களுக்கு அவ்வளோ சாக்லேட் கிடைக்கும். சாக்லேட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சாண்ட்விச் கேக் நல்லா வந்துக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.